கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள், அலங்கார பொருட்களை வாங்க சென்னையில் கூட்டம் அலைமோதியது. தொடர் விடுமுறைக்காக மக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் முக்கிய வணிக பகுதிகள் வண்ணமயமாய் ஜொலித்தன. குறிப்பாக தியாகராய நகர் முழுவதும் மக்கள் தலைகளாகவே காட்சியளித்தது. புத்தாடைகள் மற்றும் நகைகளை வாங்க குவிந்த மக்கள் தள்ளுபடி விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். நிறையவே கூட்டமா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். ஸோ வந்துட்டு சுடிதார், டாப்ஸ், அப்புறம் ஜுவல்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். கம்மி ரேட்ல தான் சேல்ஸ், நல்லா காம்போ ஆஃபர்ஸ்னா, அதனால என்ன ஆசைப்பட்ட மாதிரி என்ன மாடல் ட்ரெஸ்ல இருந்து எல்லா ட்ரெஸ்ஸும் காம்போ ஆஃபர்லேயே வாங்கிருக்கோம். செம்ம ஹாப்பியா இருக்கும். கிறிஸ்துமஸ்னால போன வாட்டியோட அது வருது ஜாலியாக கலகலன்னு இருக்கு. சரி, அதான் அப்படியே இருந்தோம். பாரிமுனை பகுதியில் உள்ள தெருக்கள் முழுவதும் கிறிஸ்துமஸ் மரம், ஸ்டார்கள் உட்பட விதவிதமான அலங்கார பொருட்களால் நிரம்பி வழிந்தது. வாகனங்களை நிறுத்த இடமின்றி அலைக்கழித்தாலும் மக்களிடையே கிறிஸ்துமஸ் உற்சாகம் கரை புரண்டது. சரி, இன்னைக்கு ட்ரீலாம் வாங்கிட்டு அப்படியே சும்மா கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குன்னு வாங்கலாம். எங்களுக்கும் இது தலை கிறிஸ்துமஸ் தான். ஸோ அதனாலதான் வாங்க வந்திருக்கோம். நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா, கார் பார்க்கிங் தான் ஒரு 1 hour வெயிட் பண்ணி கார் பார்க் ரொம்ப கூட்டமா இருக்கு. பரவாயில்ல, நிறைய நியூ இயர் கேர்ள்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் இந்த இயர் லான்ச் பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகளில் இருந்தும் பொருட்கள் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறிய வியாபாரிகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். 2019 கொரோனா, அதுக்கப்புறம் உள்ள இந்த 20, 21, 22 கம்பேர் பண்ணும்போது 2023 வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. ரொம்ப அதிகமான பொருட்களை நம்ம அதிகமான மாடல் வெரைட்டிலாம் கொண்டு வந்திருக்கோம். வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். மக்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோட வாங்குறாங்க. கிறிஸ்துமஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறை வருவதால் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தனர். சென்னை தாம்பரம் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்றன. இதேபோன்று செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட நேரம் அணிவகுத்து நின்றன. கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் உள்ள ஓசூர் ஜூஜுவாடி சுங்கச்சாவடியிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. இதனிடையே சென்னையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 8000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சாந்தோம், பெசன்ட் நகர், பாரிமுனை, அண்ணா சாலை, சின்னமலை ஆகிய இடங்களில் உள்ள தேவாலயங்களில் கூட்ட நெரிசலை தடுக்க கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்படுவர் எனவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது.